கணபதியே அருமுகனே சாமி கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே உன்னருள்வாய் வேலனுக்கு முன்பிறந்த காளியம்மோ கருள நமமோ ஆயே சண்டிகாரியம்மோ ஆயே சரையடங்கா வழிவாதோ ஆயே சிந்தையில முறிவாயே மரகத வள்ளியம்மோ மனதில் வந்து அருள்வாயே காரியம்மோ இருங்க மாரியம்மோ எனக்கு அந்த வேணுமம்மோ எந்தங்குல ஆழமுடையார் வாச தெய்வம் பெரும்புடையார் வாச தெய்வம் 1008 நாவிய சிவந்தரம் அரசு மகன் தவசுனாவிய சிவபெரும் சிந்தையில வரும்பீடம் பிறந்தவளம் காட்டு பெட்டிய வனபேதி ராட்சுராயோ கருத்தில் வந்து அருள் உரைவாயே வனவிருகோன அந்தருள நமமோ 1008 மாடனும் அண்ணாவிய மாடசாமி ஆதியில தக்கராசே ஆதியில தலவமானே பெருபுடையா வாசலில நீக்கீரே மாடசாமி நீக்கீரே மாடசாமி நின்று தயா சாமி தங்கி பூதத்தார 1008 மாடனுக்கோ தலவ மாடா தலவை மாடே அக்கினி மாடா அருள் மாடா ஐயா நிகிலி மாடா உந்தேனோட வாசலில எங்கது பாட போற அருள் ஊரிய வேண்டுமையா நாவு வந்து உளறிடாம படிப்பெரிய பாட்டினோட வகையறிய பாடேறிய நாளையில படிக்க வைத்தார் தைதகப்ப நாளையில எழுத வைத்தார் எழுத வைத்தார் எடறிய நாளையிலே எழுத வைத்தார் எங்கொருவே அறியாது நாளையிலே என் குரு யாரே என்று
நெல்வனையோ நெல்லை மாவட்டத்திலே நல்ல மலர் சொலியோ மாநகரிலே சொன்ன சொல்ல அர்த்தம் சொல்வோம் சுந்தரச்சர்கள் பாடும் பிராணங்களை எடுத்து சொல்லும் பிராணங்களை எடுத்து சொல்லும் ஆத்தா பெருமாள் தான் சிவபவர் பாடும் எடுத்து சொல்லும் பாடும் குருவினோட சேர்வாதே தலைமையாளி சரி தன்னர் குருவே குருவினோட சேர்வாதே கொண்டனையா தலைமையாளி தந்தவாட்டியாரோ மனக்கு மறப்பதில்லை தந்த வாட்டியாரோ கடவிலையும் மறப்பதில்லை அண்ணா உண்ணா மறந்தாலும் அண்ணா உண்ணா மறந்தாலும் அண்ணவிய மறப்பதில்லை மறந்துட்டாலும் மறப்பதில்லை மறந்துட்டாலும் ஒரு மறப்பதில்லை மறந்துட்டாலும் மறந்துட்டாலும் ஒரு மறப்பதில்லை மறந்துட்டாலும் ஒரு மறப்பதில்லை காலை வைத்த கற்றவர்க்கு கால்பிடிக்கும் ஜவரமோ காலை வைத்த கற்றவர்க்கு பங்கட்டி ஜவரமோ கழுத்தை கற்றவர்க்கு முன்னோட ஜவரமோ முளை வைத்த கற்றவர்க்கு முளை வைத்த கற்றவர்க்கு முதலாம் பிள்ளையாரோ முளை வைத்த கற்றவர்க்கு முளை வைத்த கற்றவர்க்கு குரு சேவான ஒருவர் ஒருவர் குரு என்பார் ஒருவர் ஒருவர் குரு என்பார் உலகத்தில் அனைவன் குரு என்ன கருவாக கருக்குழியாய் பத்து மாதம் சென்றல்ல கருவாக கருக்குழியில் என்னை உறவாக பிறவி செய்த என்று தடுத்த மாதா என்று திருகுருநாரை ஒரு நாள் மரபதி வந்த வந்த சபையோர் கல்லாம் சபையோர் கல்லாம் வந்து வந்த சபையோர் கல்லாம் சபையோர் கல்லாம் வணக்கம் செய்தோம் ஆரோ வேறோ ஆரோ வேறோ கூடியிருக்கும் சபையோர் கல்லாம் சபையோர் கல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தோம் சபையோர்களும் பெரியோர்களும் பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களும் தாய்மார்களே கல்வி கட்டம் பெரியோர்களும் பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே உங்க பிள்ளை ஐயனுக்கும் மெய்யனானே உடையார் வாசலிலோ நீக்கை மாட வாசலிலே ஐயங்கர சுருக்க சொல்லி ஐயன் புக பாட போறே பாடுகிற கதையிலே பாடுகிற வார்த்தையிலே சொல்கோட்டம் பொருள் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே அதாவது இந்த நினைத்தாக்கள் நெல்விளையும் நெல்லை மாவட்டம் சிலம்பருந்தி தமிழ்நாடு தமிழ்நாடு நாங்குநேரி தாலுகாவிலே குழுவிருக்கும் அதிலே ராஜாக்கள் ஆண்ட மங்களம் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜாக்கள் மங்களத்தில் ஐயனுக்கும் மெய்யனாக அதாவது பெருமுடைய ஐயனார்
பெருமுடையார் வாசல். எங்க ஐயன் பெருமுடையார் வாசல்ல சித்திர உத்திர திருநாள் விழா. ஆமா, பங்குனி உத்திர மாதிரி இன்னைக்கு ஐயாவுக்கு சித்திர உத்திர திருநாள். ஆமா, உத்திர திருநாள். அப்படியேப்பட்ட இந்த சித்திர உத்திர திருநாள் விழாவில நேரமும் குறைவே ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. அப்ப ஐயனார் பிறவி செய்து அப்ப ஐயா நீக்கலி மாடனுடைய புகழ் பாடணும். அதனால இந்த ஐயாவுடைய வாசலில் எத்தனையோ புலவர்கள்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆகையினால உங்க பிள்ளையாகிய ஆறுமுகம் சிறு குழந்தை சிற்றறிவிற்கு எடுத்தார்படி ஐயாவுடைய வாசல்ல ஐயன் புகழ் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. சுருக்கமா பாடணும். ஆமா, ஐயா விடிய விடிய படிச்சாலும் சாசா வந்து பிறக்க மாட்டான். ஐந்தே சொல்ல அரை மணி நேரத்துல வந்து பிறக்கணும். ஆகையினால இந்த ராஜாக்கள் மங்கலம் ஐயன் பெருமுடையார் வாசல் அப்ப நீக்கலி மாட சாமி கோவில் விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வரார்கள். அதாவது 3 பங்காளிகள். யார் தெரியுமா? 3 பங்காளி, 3 ஊருகாரர்கள். கால்வாய் என்று சொல்லக்கூடிய நகரம், நாங்குநேரி மாநகரம், வடுகம்பட்டி என்ற ஊர். அதாவது 3 பங்காளிமார் ஒன்று சேர்ந்து எந்த ஊரு தெரியுமா? கால்வாய் ஒன்று, நாங்குநேரி ஒன்று, வடுகம்பட்டி ஊர் மக்கள். 3 பங்காளிமார் ஒன்று கூடி ஐயன் பெருமுடையார் வாசல்ல அப்ப நீக்கலி மாட வாசல்ல நம்ம புகழ் வெள்ளி செய்ய இன்னைக்கு சீரன் சிறப்புமா சித்திர உத்திர திருநாள். ஆண்டோர்கள் சான்றோர்கள் மெய்யன்பர்கள் ஆலய நிர்வாகிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் ஒன்று வேண்டி ஐயா சித்திர உத்திர திருவிழா சிறப்பாக ஆமா அப்படி நடத்தி வரக்கூடிய நேரத்துல இந்த ஆலயத்துல ஐயனுடைய புகழ் வந்தா ஐயனுக்கு மையனாக இதற்கு முதலாக நாம பாடணும்னு சொன்னா எந்த தெய்வத்துக்கு நாம பாடனாலும் முதலாக ஐயனாருக்கு பாடணும். ஏம்னா எங்க ஐயா அதான் பெருமுடையார் ஐயனார் சாசா வந்து அரிக்கும் அரணுக்கும் வந்து பிறந்த தெய்வம். ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தெய்வம். அகில உலகத்திலே ஐண்டக்கூடிய ஐயன் பெருமுடையார் ஐயன் எப்படி வந்து பிறக்கார் தெரியுமா? எப்படி தானாகிய பொண்டு வெள்ளி கைலாசத்தில் அர்க்கே சிவவானோ ஆரி பொண்டு வெள்ளி கைலாசத்தில் அரணுமை பார்வதியோ மேலோகமனோ பிரம்மா கலை மகளோ வளரும் வாழ்க்கேடலும் தன்னதிலே வாழ்க்கேடலும் தன்னதிலே அங்க பச்ச மாலை தீமையோ முக்கோடி நிறந்த தேவதைகள் முடங்கி நாங்கள் படைக்கும் அமரர்கள் ஆசுரர்களும் அஷ்டதிக்க பாலகனும் அலசியரம் புலசியரும் கும்பமாமுனியும் என்னறந்த தேவதையும் என்னறந்த தேவதையும் அவரை இன்பமுடன் வாழியோடும் நட்சத்திர
வாணியோடு ஆகாய வாணியோடு எங்காவும் பகவானு நாரதரு வருவானே சிரி சொல்லுவானோ தேவத்தாளோடு நாரதரு வினிவனை தெய்வலோக பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவாலும் அம்பையவ வருவாலும் நாட்டியங்கள் ஆடுவாலும் உர்வேசிய வருவாலும் உல்லாசமா ஆடுவாலும் சரஸ்வதிய வருவாலும் சரஸ்வதிய வருவாலும் சங்கீதங்கள் பாடுவாலும் சரஸ்வதிய வருவாளு சங்கீதங்கள் பாடுவாளு ஆதி பொன்னோலைங்கைலாய பருவதத்துல ஆண்டவனாகிய சிவபெருமா ஆணைத்தோள் சிம்மாசனத்தில் சரி புலித்தோள் இடை கட்டி ஆள் மழு கதாயுதன் சோழமும் கையிலே என்று அமையா களத்திலே கங்கையோடு களத்திலே உட்ராஜ மாலையும் பம்பணிந்து அணிந்து ஆண்டவன் சிவபெருமான் தலையில் கங்காதேவியோடு இடவாதத்தில் அன்னை உமையாள் பாரதி வலது கரத்திலே அதிமுலம் சத்தியோ இடது கரத்திலே இளையவன் வடிவேலும் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் அம்மையப்பனாக குழுவிருக்கா அப்படி குழுவிருக்கும் போதா பிரம்மலோகத்திலே பிரம்மா கலைமகளா வைகுண்டகத்திலே வைகுண்டநாத லட்சுமியும் இந்திரலோகத்திலே இந்திரன் இந்திராணி என்றும் அந்த ஆதி முன்னோவிலே கைலாசத்திலே தேவாதி தேவர்கள்லாம் குழுவிருந்து வராங்க வருகிறார்கள் அப்படி குழுவிருந்து வரக்கூடிய நாளையில மூர்த்தி ஒன்று சேர்ந்து ஈரையில உலகத்தை படைத்து ஈரையில உலகத்தை மூன்றாக பிரித்து உலகத்தை மூன்றாக பிரித்து அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்று ஆதி பாதாள உலகத்துல பாதாள உலகத்துக்கு நீராஜோ இருந்து வல்லரக ராஜமானே வல்லரக ராஜமானே வரிசையோடு ஆண்டவார ராஜமானே வரிசையோடு வரிசையோடு நீதியோட ஆடுவார ஆண்டவன் பகவான் படைத்த உலகத்துல அமையா அந்த பாதாள உலகத்துல ரிஷிமுகாவரணத்துக்கு நீ ராஜ்யதையும் தவமிருந்த ஆண்டனுடைய கருணகராட்சியத்தினால ஒரு ஆண்மகனை எடுத்து வல்லாரக்கு நின்று பேரு சுட்டி வளர்வுரை சந்திரன் வளர்த்தி 21 வயதில் பவளக்கிண்ணி என்னும் பெண்ணை முடித்து மகனுக்கு பட்டத்தை சூடி நீதி தவறாம ஆண்டு வரக்கூடிய நாளையில அரக்கனா வல்லரக்க ராஜமுன்னே
அவனோ நீதி தவறாமல் ஆண்டு வரும்போதா 56 அரசர்களா அவர்களுக்கு கப்பம் பணம் பகுதி பணம் இருசால் அத்தனை கொண்டுதாங்க. அத்தனை கொண்டு கட்டும் போதா பணத்தோட பணம் சேர்ந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, தலக்கணை ஏறிடும்பாங்க. மேலேயே போயிருவான். ஒருத்தனுக்கு 10 ரூபா காசு இருந்துச்சுன்னா அவன் நட ஒரு வெள்ளை வேட்டி உடுத்திக்கிட்டான் அப்படிவா தான் இருக்கும். பணத்தோட பணம் சேர்ந்ததானா அப்பா கட்டக்காரரு என்ன வார்த்தை வராரு தெரியுமில்ல, அப்படிதான் பணம் அவருக்கு பேசுது. அப்போ வல்லரைக்க ராஜமன்னாகப்பட்டவன் 56 அரசர்களின் நாமனுக்கு கப்பம் பகுதி இருசால் கொண்டு கட்டுத்தாங்க. அந்த 56 தேசத்துக்கு நாம படியளக்கும், நாம தானே 56 தேசத்துக்கு கடவுள் அப்படின்னு அந்த வல்லரைக்க ராஜமன்ன அடே மந்திரி பாதாள உலகத்தில் இருக்கிற கோயில புற நடை பூஜை பண்ண வேண்டாம், புனஸ்காரம் பண்ண வேண்டாம். பூஜை பண்ணணும் புனஸ்காரம் செய்யணும்னு சொன்னா 56 அரசர் மக்களையும் என்ன தேடி வர சொல்லி ஆணவத்துல அரக்கனுக்கு 6.25 அரையங்காலம் 7.5 நாட்டு சனி பகவான் பிடிக்க சனி தேசம் பிடித்தனார அரக்கணும் நீதி தேவரை ஆண்டு வாரா. அப்படி நீதி தெரிவை ஆண்டும் போது ஆண்டவன் பகவான் பார்த்தாரு, அடே வர்ணதேவா பாதாள உலகத்துல அரக்க நீதி தவறி ஆண்டுதான் வருகிறான். என்ன பணம் இருந்துச்சுன்னா தெய்வத்தை வந்து நினைப்போமா? நினைக்க மாட்டோம். கஷ்டமுனை வந்தாதான் தெய்வமுனே நம்ம அக்கிளி மாடன் நம்ம நீக்கிளி மாடன் நம்ம ஐயா பெருமுடையார போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கஷ்டத்தை வந்து அவர் இடத்துல சொல்லுவோம். பணம் இருந்தா ஒரு சிலர் வராங்க, பணம் இருந்தா ஐயனார் வந்து பாக்க வரதே கிடையாது. அதே போல அரக்கனா வல்ல அரக்கன் ஆண்டவனை மதிக்காம அரசாட்சி நடத்தி வரும்போது அந்த ஆண்டவன் பகவான் வருணதேவனை வரவழைத்தோ, ஏ வருணதேவா எந்த உலகத்தினாலும் மழை பெய்யே, பாதாள உலகத்துல 12 வருஷம் ஒரு சொட்டு மழை வேண்டாம் அப்படின்னு சொல்ல வருணதேவன் பாதாள உலகத்திலே 12 வருடம் பாரிமலை பொழியலையே பஞ்ச நாடாய் பொழியலையே என்ன கொடமல பொழியலையே முக வருணனோட வல்லாரி அரங்கனோட ஆட்சியிலே அரமல பொழியலையே அரமலங்கு விளையலையே அரக்கனோட ஆட்சியிலே மரக்களரி உருண்டவாஞ்சோ தோட்டவாஞ்சோ ஆளாக்கே உருண்டவாஞ்சோ ஆளாக்கே அரசனையோ ஆளாக்கே உண்டவாஞ்சோ ஆளாக்கே உண்டவாஞ்சோ உண்பதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீர் தங்கமதே கிடைத்தால் தங்கமதே தவுட்டிக்கு நாளை முத பிடிவார் நாளை முத தவுட்டிக்கு இந்த சாச பிறகு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எழுதி
அப்பேற்பட்ட பாதாள உலகத்த ஆமையா அரக்க உருண்ட பஞ்சம் மன்னவனத்த பஞ்சம் தோற்ற பஞ்சம் பஞ்ச நாடா இருக்கும் போதா அம்மா அந்த அரக்கனார் இசிமுகா வர்ணனா வர்ணனா காளி முத வீடு வேற தவிட்டு கூத்த பஞ்சண்ண பஞ்சம் சேத்த தங்கம் போச்சு அம்மா கழுத்துல கடந்த சிறகு தாளி வித்த பஞ்சம் 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 அப்படி இருக்கும் போதா ஆமையா வல்லாரக்கம் பார்த்தான் என்ன என்ன ஓ மந்திரி என்ன என்ன 56 அரசன் நாட்டுல இருக்கானா இல்லையா இல்லையா 56 அரசன் இருக்கானா இல்லையா இருக்காங்க இருக்காங்க ஒருத்தனங்க அப்பா வந்து விட்டலை என்ன கையெடுத்து வணங்கவில்லை வணங்கவில்லை இருசால் ஒன்று கொடுக்கவில்லை என்ன வந்து பணிந்து வணங்கலையே அம்மா கஜானாலா எப்படி இருக்கு வரவுசில என்னப்பா என்ன என்னன்னு தெரியலையா அப்படின்னு வல்லரக்கராஜ மந்திரி இடத்துல கேட்ட போதும் அம்மா அப்பந்தான் வல்லரக்கராஜன் மந்திரி வந்தோம் சுவாமி 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கராஜம்னா அதாவது நாம் நாட்டிலே 12 வருடம் பாரின் மழை பொழியல ஆமா பொழியவில்லை பஞ்ச நாடாக இருப்பதனால ஆமையா ஒரு தரம் பஞ்சம் பகுதி கொண்டு வந்து கெட்ட உள்ள கெட்டவே இல்லை கப்ப மனம் கட்டல கையெடுத்து வணங்குவதல்ல ஆமையா அடே மந்திரி உடனே பரையோசடி திரட்டு திரட்டு 56 அரசருக்கும் அழிக்க உலை கொடுத்து கப்பம் பணம் பகுதி பணத்தை கொண்டு வந்து கெட்டுன்னு சொல்ல போதா 56 தேசத்திற்கும் பறையடித்து வாராரு மந்திரி தலையாரிகள் அப்படி 56 தேசத்து அரசெல்லாம் ஒண்ணு கொண்டாங்க. என்ன சொன்னாங்க? 56 தேசத்து அரசெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா முடியுமா? முடியாதுல்ல. எல்லாரும் ஒண்ணு போல பேசி வச்சுட்டாங்க. சரி, பாதாள உலகத்துல வல்லரக்கம் அரசு தட்டி வாரான். நம்ம நாட்டுல ஒரு சொட்டு மழை இல்ல. நம்ம பஞ்சத்துல இருக்கும்போது நமக்கு பஞ்சப்படி கொடுத்தாங்களா? இல்லையே இல்லையே. ஏன்னா இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு. ஆமா, பெரிய நோய். கொரோனான்னு கோயில் ஊர அடைச்சிட்டாங்க. ஆமா, அப்பா அப்ப அரசாங்கம் நமக்கு நிதி உதவி செய்யதான் செஞ்சாங்க. ஆமா, அப்பா மாசம் 1000 ரூபாய் கிடைச்சதுல கவர்மெண்ட் கொடுக்கதான் செஞ்சாங்க. ஆமா, பெரிய பெரிய பணக்காரங்களும் ஊர்ல இருக்கவங்களும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா எங்க ஊர்ல வாலிய பிள்ளை எல்லாம் சேர்த்து 10-500 சேர்ந்து வீட்டுக்கு ஒவ்வொரு கிலோ 10 கிலோ அரிசி கொடுக்கதான் செஞ்சாங்க. அப்படியா? அப்ப இந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு இந்த இவங்க பஞ்சப்படி கொடுத்தாங்க. ஆனால் பாதாள உலகத்திலே ஆண்டானே வல்லரக்கு. ஆமா, அந்த வல்லரக்க நமக்கு பஞ்சத்துல இருக்கோம்னு நம்ம நாட்டுக்கு ஒரு பஞ்சப்படி கொடுத்தானா? இல்லையா? இல்ல. அதனால 56 அரசனின் மையத்துக்கு பணியெடுப்போம் அப்படின்னு சொன்ன போது அறிக்கை ஓலையை கொடுத்தார் மந்திரி. அடே மந்திரி, உங்க நாட்டு அரசனுக்கு கப்பம் பேனம் பகுதி பேனம் கட்டவே மாட்டோம், கட்டவே மாட்டோம், கலவரங்கள் செய்வதற்கோ கலவரங்கள் செய்வதற்கோ தயங்கவே மாட்டோம், கட்டவே மாட்டோம், செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து செய்ய தயங்கவே மாட்டோம். 56 அரசர்களும் படையெடுத்து வர வேண்டும் சொல்லி படையெடுத்து வருகிறார்கள். பகுதி வாங்க போன மந்திரி ஓட்டவும் ஓடி வருகிறான். அதாவே ராஜமன்னா வல்லரக்கா, நல்லரக்கா, நாம பகுதி பணம் கட்டதற்கும் 56 அரசர் நாட்டுல பாரியில் மழை பொழியில பஞ்சமா இருக்கிறதுனால ஒருத்தர் நமக்கு கப்பம் பணம் பகுதி பணம் கட்டலையே. 56 அரசர் உங்களை எதிர்த்து படையெடுக்காங்க அப்படின்னு சொன்ன போது அதே மந்திரி நாம படைய தரட்டாப்பா, நம்ம படை எங்க இருக்கு அப்படின்னு சொன்ன போது அப்படி இருக்கும் போதா அரக்கனா வல்லரக்கனுக்கும் மதி சொல்லுதாரு. ஆமா, அதாவது அந்த வல்லரக்க ராஜமன்னனுக்கும் என்னையா, ராஜமன்னா மன்னா, நாமல் இருப்பதோ ஒரு தேசத்து மன்னர்கள், அவர்கள் இருப்பதோ 56 தேசத்தரசர்கள். ஆகனால் அவர்கள் எதிர்த்து நாமளா போர் செய்ய முடியாது ஐயா அப்படின்னு சொன்ன போது என்ன செய்யலாம் மந்திரி? 56 தேசத்து அரசர்களை எதிர்க்கலானா
ஆண்டவ பகவான் நினைத்து தவம் இருந்து குண்டுவாமணி என்று எரிக்க வரத்த வாங்க வேண்டும் ஆமா அப்படின்னு சொன்ன போதா இந்த அரக்க மனசுல நினைச்சா ஆண்டவா பகவானே நம்ம நாட்டுல ஒரு சொட்டு மழை இல்லையே நாட்டுக்கு ஒரு மழை தண்ணிய கொடு நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சமா இருக்கு நாடு விளையணும் ஊரு செழிக்கணும் அப்படின்னு நினைச்சு தவம் இருக்க வரானா அவன் என்ன எண்ணத்தோட வாரான் 56 தேசத்தை எதிர்த்து படை செய்யணும் அப்படின்னு கெட்ட எண்ணத்தை ஆருடைய வனத்துல உண்டோ 6 வருடம் 12 வருடம் ஈசனை நினைத்து தவறந்தா இருக்கிறான் தவ மகிமையினால ஆளாத கைலாசம் அசைஞ்சதோ ஆண்டவன் சிவபெருமான் ஞான திருஷ்டினால் பார்த்தாரு ஆதி பராஜத்தியாகப்பட்டவா ஆண்டவா இறைவா குருநாள அசையாத கைலாசம் எனக்கு அசையக்கூடிய விவரம் என்ன உலகத்தை ஆண்ட வல்லரக்க என்னை நினைத்து தவறக்கா அவத்தின் மகிமையினால் ஆடாத கைலாசம் அழிஞ்சு போச்சு அசையுது ஆடாத கைலாசம் அசையுத அப்படின்னு சொன்ன போதா வந்து உழைத்தாரே அப்படியே ஆண்டவன் சிவபெருமானோ ஆதி கைலாசத்துல அரக்கனுக்கு பயந்து வனத்திலே ஒளியும் போதோ ஆண்டவன் இல்லாத கைலாசம் அருளும் இல்ல பொருளும் அப்படி இருக்கும் போதோ ஆண்டவன் சிவபெருமானை தேடி பார்க்க வேண்டும் என்றோ என் பெருமாளாகிய கோபால கண்ணை அதாவது கரூர் மாவட்டத்திலே கமுசன் தங்கை தேவகிக்கு 8வது குழந்தையாக என் பெருமாள் கண்ணை வந்து பிறக்கா ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமன் நந்தகோனார் உணவிக்கு தாயான பார்வதாதேவி யசோதை திருவயத்திலே வந்து பிறக்க வசுதேவர் 2 குழந்தையும் கொண்டு மாத்தி போட 8வது குழந்தையை என் பெருமாள் கண்ணனை ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு விடவும் அசோதையாளுக்கு பிறந்த பெண் குழந்தையை கொண்டு வந்தோம் அருவலர் பட்டத்திலே கொடுக்க அதே கமசா 8வது தங்கைக்கு பெண் குழந்தை 8வது குழந்தையை கொள்ள வேண்டும் என்றா எல்லா குழந்தையும் தரையில் அடிச்சு இந்த குழந்தை 8வது குழந்தை அந்தரத்துல வீசி வாழை கொண்டு தத்தடிக்கான் அரக்கம் வாழை கொண்டு இருப்பான் ஆகாயம் மறைந்தா அந்தர சக்தி ஆதி பராசக்தி கன்னியாகுமரியில கன்னி பகவதியாவே மர கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே வந்தோ மூலிகை வம செய்தா சடாசனை சம்ஹாரம் செய்த கமச வதையை முடித்து ஆயர்வாடி பட்டணத்திலே அட்டிலியன் லீலைகள் செய்துவாரா கண்ண லீலை சொல்ல நேரம் உள்ள ஆகையினால என் பெருமாளோ தொழில் செய்ய வேண்டும் சீங்குள் கையில் எடுத்து ஸ்ரீராம பொண்ண சீங்குழல் கண்ணனாகியப்பட்டவரோ சீங்குள் கையில் எடுத்து சீங்குழல் கையில் எடுத்து ஸ்ரீராம கண்ணே வனத்துக்குள்ளே வந்த போது கண்ணனாகிய எம்பெருமா எப்படி சீங்கல் வளர்ந்தார்மா ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே சிங்களல் அந்த தங்காடு சத்தங்காடு சத்தங்காடு அம்மாரி திருநாடன் வேலவத்திய கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் ஆலயத்துக்கு வருமாறு விநாயக கமிட்டியார் அழைக்கிறார்கள். வேலவத்திய கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் உடனே ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். வேலவத்திய கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். பெருமாளுடைய சிங்கள் சத்தம் கேட்டா அப்படி எப்படி வனத்தில் அரளியா அப்படி ஆடுதேம்மா அங்க தித்தி திமி 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 என்ன சிவனும் ஆடுது சிவனும் ஆடுது தித்தி திமி திமி என்ன சிவனும் ஆடுது சிவனும் ஆடுது சிவனும் ஆடுது
ஆடுதே சிவனிருந்தாரளை கொப்போ அண்ணலாடுதே ஆடுதே சிவனம் ஆடுதே சிவனிருந்தாரளை கொப்போ அண்ணலாடுதே அருளை கொப்போ அண்ணலாடுதே தத்தரிகிட தரிகிட தன தாளம் போடுதே தாளம் போடுதே தத்தரிகிட தரிகிட தன தாளம் போடுதே தாளம் போடுதே தாளம் போடுதே தாளம் போடுதே சிவனிருந்தாளை மட்டும் அண்ணலாடுதே தாளம் போடுவே தாளம் போடுதே தன்னலாடுதே அருளை கொப்போ தன்னலாடுதே மத்த குப்பைய சொல்ல மத்த குப்பைய அப்படி போடு மத்த கொப்பு தவிர எங்க ஒத்த கொப்பு மாடுதே கொப்பு ஆடுதே ஒத்த கொப்பு மாடுதே கொப்பு ஆடுதே சிவனிருந்தார் அள்ளி மட்டும் அண்ணலாடுதே ஒத்த கொப்பது ஆடுதே சிவனிருந்தாரளை கொப்பு ஆடுதே கொப்பு தன்னலாடுதே அப்படி எம்பெருமாளுடைய சீங்குலை சத்தத்தை கேட்க கேட்க அப்படி தித்தை திமி என்று ஆமா எம்பெருமாளுடைய கண்ணனுடைய சீங்கலுக்கு சத்தம் எல்லாமே ஆடுது பார்த்துக்கோங்க. ஆமா ஆனால் சீங்குல சத்தத்துக்கு இசைந்தவாடி இசைந்தவாறு இந்த சிவரளி முடதான் ஆடுது. ஆமா இந்த ஆம போடும் சீங்குழல் சத்துக்கு அத்தானாதான் அழகா ஆடுவாரு. ஆமா ஆகையினால ஆண்டவன் சிவபுரமா அதுல இருக்கான சொல்லி சொல்லி ஓ அத்தா ஓ ஏ அத்தானே அத்தா அத்தானே எத்தனை மணிக்கு அத்தான் எத்தா அப்படின்னு போது அரக்கம்லாம் நம்ம கண்ணனை நினைச்சு நம்ம அத்தானு கூப்பிடுதாரு. கூப்பிடுதானே எவ்வளவு வேகமா ஆடினாரா இல்ல அவ்வளவு வேகமா அமர்ந்து உட்கார்ந்துட்டாரு. ஆமா சக்குன்னு ஆண்டவன் சிவபுரமா இருக்கும் போது ஆமா அச்சுதன் கண்ணன் பார்த்தாரு. என்ன ஆகா நாமளை அரக்கன் என்றுலாம் நினைத்தாரோ. ஆகையினால அத்தான் ஆடிய திருவிளையாடல் 64 ஆமையா அதுல 2 சொல்லுவோம் என்று சொல்லி சொல்லி என் பெருமாளாகிய கோவால கண்ணே என்ன என்னையா சொல்றாரு தெரியுமா? அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு வரம் கொடுத்தா நுழைந்தவா அரக்கனுக்கு வந்து கொடுத்து அரளில் நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா கன்றுமான கரம் பிடித்து கையிலையாண்டவா கையிலையாண்டவா கன்றுமான கரம் பிடித்து கையிலையாண்டவா 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 கையினுடைய சீங்குழல் சத்தம் கேட்டு ஆமையா அச்சுதன் கண்ணனோ கண்ணனோ அத்தானை பார்த்து எழுந்திரிச்சு வர அத்தானே எம்பெருமாள் மாயவா மாயவா அரக்கனுக்கு கொடுக்கத்தகாத வரத்தை கொடுத்துட்டேன். ஆமா கொடுத்து விட்டா சம்காரம் செய்ய வேண்டும் சொல்ல சொல்ல பெருமாள் கோபால கண்ணே என்னையா மோகினி அவதாரம் எடுத்து கானகத்திலே வரபோது ஆமா ஆளுடைய அழகை கண்டு அரக்கனா வல்லரக்கனோ என்னையா அரக்கன் வாங்கிய வரத்தை மறந்தான் மேல் இச்சை கொண்டான். அரக்கன் யாரப்பா எந்த ஊரம்மா என்று கேட்டபோதோ மலையாள தேசத்திலே மலையரசனுக்கு மகளாக பிறந்தோம். நாங்க அக்கா தங்க 8 பேரோ அப்படின்னு சொல்ல போதோ அப்பதான் அரக்கனா வல்லரக்கன்
அரக்கனா வல்லரக்கன் என் பேரு மோகினி அப்படி மோகினி பெண்ணாக பட்டவளா அரக்கா எனக்கு ஒரு சத்தியம் செய்து விட வேண்டும் சொல்ல திருப்பார் கடலை நீரமாடி தீர்த்தமாடி மறுத்துடுத்தி நீர் காப்பணிந்து முங்கி நீராடி அரக்கன் முக்காலும் 3 சத்தியம் என்று சொல்ல அரக்கன் தலை வந்து வெடிக்குது அரக்கன் தலை வெடித்த போது அரக்கண்ணை தங்காரஞ்செய்து எம்பெருமாள் கண்ண அத்தானே பகவானே அரக்கனை சம்காரம் செய்து விட்ட ஆதி கைலாசம் போங்க என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமா அத்தானே மாயவா கோபாலா அரக்கனை என்ன சுருவத்துல அலங்காரம் செய்தீங்கன்னு சொல்ல பெருமாள் பெண் சுருவத்தை காட்ட பெண்ணை கண்ட மோகம் தன்ன உலக ஆண்டவன் சிவபெருமாளுக்கு உலக போத சிவபெருமானை மோகம் பூமியில் உழந்ததானா தேவி தாங்க மாட்டேன் என்றா ஐயன் என் பெருமாளாகிய கோபால கண்ண இரு கரத்தினாலே எந்த 5 மனிதர்கள் தொடங்க யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா ஐயனார் 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 பெருங்குடியார் ஐயனார் 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 அரியங்காவோ ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் 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 சுரிமுத்து ஐயனார் 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 பெருங்குடியார் ஐயனார் ஐயன் வந்து பிறந்தார் ஐயன் வந்து பிறந்த போது ஆனமட குலமட ஐயன் காட்சி படையா அங்க தலை ஊழா Thank you.